வணக்கம் மக்களே. உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் சிம்ம சொற்பனமா திகழக்கூடிய அமெரிக்க அதிபரான ட்ரம்பின் மீது கொலை முயற்சி இன்னைக்கு நடந்திருக்கு. இவர் என்னடான்னா ஈரானை நான் அழிக்காம விட மாட்டேன், ஈரானுடைய தடத்தையே மொத்தமா அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நிலையில அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு விருந்தில் கலந்துட்டு இருக்காரு. அந்த விருந்தில் இவர் மீது கொல்றதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு. இவர் மீது கொலை முயற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரம்ப் அவர்கள் கடந்த ஏப்ரல் 25 2026 நாள், இந்த நாளில் WHCD அப்படிங்கிற ஒரு விருந்து ஒன்று நடக்குது. வெள்ளை மாளிகைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹில்டன் ஹோட்டலில் இந்த விருந்து அப்படிங்க நடக்கிறது. இந்த விருந்து என்ன அப்படின்னா, வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த டின்னர் அப்படிங்கிறது நடக்கும், டின்னர் விருந்து அப்படிங்கிறது நடக்கும். இதில் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அமெரிக்காவுடைய முக்கியமான தலைவர்கள், ஹாலிவுட் பிரபலங்கள் எல்லாருமே இதில் கலந்துக்குவாங்க. ஸோ இது நாள் வரைக்கும் ஒரு வாட்டி கூட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த விருந்தில் கலந்துக்கிட்டது கிடையாது. இப்போ போர் சூழல் மற்றும் பதற்றமான சூழலின் காரணமாக மீடியாவுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல தொடர்பு அப்படிங்கிறது இல்லை. இவரை பற்றி மீடியாக்கள் ரொம்பவும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை அதை சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில், இந்த டின்னரில் அவர் கலந்துக்கிட்டு கூட இருக்கலாம். இந்த டின்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஒய்ஃபும் கலந்துக்கிறாங்க. கூடவே துணை அதிபரான JD வான்ஸும் இதில் கலந்துக்கிறாரு. இந்த நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா, டின்னரில் அவங்க உட்காந்து டின்னரில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் பால் ரூமில், ஹில்டன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹில்டன் ஹோட்டல் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பால் ரூமில் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு நபர் துப்பாக்கியை சுட்டுக்கிட்டே ரொம்ப வேகமாக இந்த பால் ரூமை நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு. செக்யூரிட்டி எல்லாமே தாண்டி வந்துட்டு இருக்காரு. செக்யூரிட்டி அதிகாரிகள் தடுக்க முயற்சிக்கும் போது ஒரு செக்யூரிட்டி அதிகாரி தாக்கப்பட்டிருக்காரு. அவர் புல்லட் ப்ரூஃப் ஷூட் போட்டிருந்ததுனால அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. அவரு சேஃபாக இருக்கிறாரு. இந்த துப்பாக்கி சூட்டில் எந்த ஒரு நபருக்கும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படல, எந்த ஒரு உயிரும் பறி போகலை. இந்த நிலையில இரவு 8:36 இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெறுது. இதுல ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப சாதாரணமா இந்த தாக்குதல் நடக்கும்போது உட்காந்துட்டு இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஏதோ பிளேட்டு கீழே விழுந்து அந்த சத்தம் வந்துச்சு அப்படின்னு நான் நினைச்சேன், அதனாலதான் ரொம்ப சாதாரணமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த துப்பாக்கி சூடு சத்தம் கேட்ட உடனே கிட்டத்தட்ட 7 to 8 முறை துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டதா சொல்றாங்க. இந்த துப்பாக்கி சூடு சத்தம் கேட்ட உடனே JD வான்சன் அவர்களை ஒருத்தர் அப்படியே அவரோட கோட்டை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாரு. அதிபர் ட்ரம்ப் அவர்களையும் காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. தூக்கிட்டு போகிறது பாதுகாக்க முயற்சி பண்ணும்போது அவர் நிலை தடுமாறி கீழே விழுறாரு. மறுபடியும் அவரை குண்டுகட்டா தூக்கி அவரை காப்பாத்திட்டாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படல. மற்றவங்க எல்லாருமே அவரை தொடர்ந்து எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறாங்க. சரி, இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்படின்னா, உலகத்துல மிகப்பெரிய நாடு, நாங்க தான் வல்லரசு நாடு, செக்யூரிட்டியில் நாங்கள் தான் டானு அப்படி இப்படின்னு மாறி தட்டிக்கிற அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ் பக்கத்துலேயே இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த தாக்குதலை நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல் தாமஸ் ஹேலன் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறாரு. இவர் சாதாரண ஆள் மட்டும் கிடையாதுங்க. இவர் ஒரு இன்ஸ்டியூட், கலிஃபோர்னியாவை சேர்ந்தவர். கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இவர் பட்டம் படிப்பு முடிச்சிருக்கிறாரு. மெக்கானிக்கல் இன்ஜினியர். இவர் நாசாவுடைய ஆய்வகத்தில் பணியாற்றிய அனுபவம் இவருக்கு இருக்கு. ஸோ இவர்கிட்ட ஷார்ட் கன் இருந்திருக்கு, நிறைய கத்திகள் பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய கத்திகள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் கன் இருக்கு, கைத்துப்பாக்கி இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இவங்க பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் நடந்த 2024 அக்டோபரில் நடந்த அதிபர் எலெக்ஷன்ல இவருக்கு ஆப்போசிட்டா போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் பிரச்சாரத்துக்கு $25 இவர் டொனேட் பண்ணியிருக்காரு. இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவர் எந்த ஒரு கட்சியை சார்ந்தவரும் கிடையாது, எந்த ஒரு கட்சியிலும் இவர் பதிவு செய்யப்படலை. இவர் இண்டிவிஜுவல் மேன். ஆனால் கமலா ஹாரிஸ் அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு $25 டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. FBI இதை அவர் உடனே பிடிச்சி பயங்கரமாக விசாரணை எல்லாமே நடத்திட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? இந்த விஷயம் நடந்து அடுத்த அரை மணி நேரத்தில் ஒயிட் ஹவுஸில் ட்விட்டர் போடுறாரு, ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ஸோ இதில் எல்லாமே வரைக்கும் இதனால இந்த ஒரு சம்பவத்தினால யாருக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது. இதாவது ப்ரெஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஈரான் விவகாரத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. இவர் ஒரு தனிப்பட்ட நபர் தான். இவருக்கு பின்னாடி எந்த ஒரு நபரோ படைபலமோ இவருக்கு பின்னாடி இயக்கிறதுக்கு எந்த ஒரு கும்பலோ கிடையாது. இவர் தனிப்பட்ட முறையில் தான் இதை செஞ்சிருக்கிறாரு. இவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்
சிக்கானவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற வந்து ட்ரம்ப் அவர்கள் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி ட்ரம்ப் அவர்கள் இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இப்போ இவர் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காரு, இவரை பிடிச்சிட்டாங்க, இவரை விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை இவர் உண்மையாலுமே மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னா இவருக்கு வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் அந்த நபர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சட்டத்தை தண்டனையிலிருந்து அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி அமெரிக்க சட்டத்திட்டங்கள் வந்து சொல்லுது. ஸோ இவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடியும். ஏன்னா அமெரிக்காவில் இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். ஸோ இந்த நபருக்கு எப்படி கண்ணு கிடச்சிது? இவர் வந்து ஒரு ஆசிரியர், நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறாரு. 2024 நல்லாசிரியர் விருதும் வந்து இவர் பெற்றிருக்கிறார். ஒரு ஆசிரியர் தனிப்பட்ட விரோதம் என்ன இருக்குது என்னங்கிறது தெரியல இது வரைக்கும். ஆனால் கமலா ஹாரிஸ், இவருக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக போட்டிக்கிட்ட கமலா ஹாரிஸ் அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு $25 அப்படிங்கிறது இவர் டொனேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் ஒரு தனி மனிதரா, இல்லை இவருக்கு பின்னாடி இருந்து யாராவது இயக்கி இருக்கிறாங்களா இவர் அப்படிங்கிறது எதுவுமே இது வரைக்கும் தெரில. என்னப்பா இந்த ஹில்டன் ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் அப்படின்னா ட்ரம்ப் அதாவது உலக அளவில் பெரிய அதிகாரிகள்லாம் பங்கேற்கக்கூடிய இந்த இடத்துல செக்யூரிட்டி பாதுகாப்பு இந்த அளவுக்கு குறைவாக இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது அப்படி கிடையாது. ஏற்கனவே அவர் வந்து ட்ரம்ப் இங்கே வரப்போறார் அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு முன்னாடியே இங்கே வந்து ரூம் எடுத்து தங்கி இருந்திருக்கிறாரு. அங்கே சகஜமாக போய்கிட்டு வந்துட்டும் இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் வந்து அந்த ஆயுதங்களை எல்லாம் உள்ளே கொண்டு போனதை பெருசாக யாரும் வந்து கண்டுக்கல. அவர் வந்து ஹோட்டல் வேலையாட்கள்கிட்டயே தன்னுடைய பேக் எல்லாமே கொடுத்து கொண்டு போய் ரூமில் வைக்க சொல்லியிருக்கிறார் போல். அதனால் அவங்க யாருக்குமே பெரிய அளவு சந்தேகம் வரல. இதனால் அவங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது இவரை பெருசாக ஏறி அளவில் செக் பண்ணலை. அந்த பால்ரூமுக்கு எதிரில் பால்ரூமுக்கு போட்டிருக்கிற செக்யூரிட்டி இதை மட்டும் வந்து தாண்டி போகிறதுக்கு ஓடி போகிறாரு. சும்மா கண்ணுமிக்கிற நேரத்தில் சர்ன்னு ஓடுறாரு, கன்னு ஷூட் பண்ணிக்கிட்டு 7-8 முறை கன் ஷூட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இவர் வந்து என்னடான்னா அதிபர் வந்து நான் அந்த நாட்டை அழிச்சிருவேன் இந்த நாட்டை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கெல்லாம் வந்து அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இவருக்கே வந்து ஒருத்தன் உயிர் பயத்தை காட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதிபர் ட்ரம்ப்பை கொல்றதுக்கு இது முதல் முயற்சி அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. இது வரைக்கும் 5 முறை வந்து ட்ரம்ப்பை வந்து கொல்றதுக்கு முயற்சிகள் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நடந்தப்ப அவருக்கு ரொம்ப பக்கத்திலேயே ஒரு புல்லட் உரசிட்டு போனதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த முறை யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படலை. இவர் சுட்ட ஒரு செக்யூரிட்டி அதிகாரிக்கு மட்டும் நெஞ்சில் லேசான சராய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவர் புல்லட் ப்ரூஃப் போட்டதுனால அவர் உயிருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிபர் ட்ரம்ப்பை இவ்வளவு பக்கத்தில் போய் தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தாலும் அதிபர் ட்ரம்ப்பை போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்குது போல். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தகவலை பற்றி? ஏன்னா அதிபர் ட்ரம்ப் வந்து பல நாடுகளுக்கு பல சிக்கலை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பண்ணுற ஒரு விஷயத்தினால இன்றைக்கி நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசெல்லாம் காலி ஆகிட்டு இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, ஃபர்டிலைசர் எதுவும் வரமாட்டேங்குது, உரம் சம்மந்தப்பட்ட இது விவசாயத்துக்கு தேவையானது வரமாட்டேங்குது. ஏன்னா ஈரானில் இவர் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான் இதுக்கு காரணம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நீங்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், பாய்.